ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது ஒரு கிராண்டான ஒரு சாரீ தான் நான் வந்து இன்றைக்கி வந்து வேர் பண்ண போகிறேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அண்ட் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது இந்த ஸ்கர்ட் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக மேட்சாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஸ்கை ப்ளூவும் கிடையாது, கொஞ்சம் ராமா க்ரீனில் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இதாக இருக்கும். பட் நல்லா லைட் வெயிட் கலர், அதாவது ரொம்ப லைட் கலராக இருக்கும். பார்க்குறது யூனிக்காகவும் இருக்கும், நல்லா இருக்கும் இந்த ஸ்கர்ட்டு வந்து. அதனாலேயும் மோஸ்ட்லி எடுத்தேன். கடைசியில் பார்த்தா இந்த சாரீக்கே ரொம்ப மேட்சிங்காக இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராகவும் இருந்துச்சு இந்த சாரீக்கு. அதனால தான் வந்து வந்து ஸ்கர்ட் வந்து போட்டுட்டு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தெரியுதா, கொஞ்சம் வந்து இந்த ஸ்கர்ட் வந்து மேட்ச் ஆகும் க்ரீன் கலர். இந்த ப்ளவுஸ் வந்து நிறைய நான் வேர் பண்ணியிருப்பேன். ஆனால் இதுக்கு ஒரு சாரீ தான் வந்து அந்தளவுக்கு நான் வேர் பண்ணியிருக்கவே மாட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது இதில் வந்து அப்படியே சாரியோட ப்ளவுஸ் இது தான். எந்த ஒரு டிசைன்ஸும் எந்த ஒரு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது இந்த பின்னாடி எனக்கு கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து அந்த லேஸ் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து நல்லா ஒரு பா டைப் வந்து யூ டைப் அந்த வி மாதிரி வந்து நமக்கு வந்து அழகாக எனக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நானும் இது வந்து வேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படின்னு இந்த கயிறு வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கரெக்டாக என்னோடய சாரீ இது கலர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னும்போது நல்லா வந்து கேரளா சாரீ இது ஒன்று பண்ணுவோம் பார்த்தீங்களா, நல்லா வந்து அந்த ஒரு எல்லோ கலர் இதில் அந்த சாண்டில் எல்லோ இல்லை சாண்டில் அந்த கலரில் இருக்கும். அந்த மேட்சிங்காக வந்து எனக்கு வந்து அந்த கயரில் நுனியில் வந்து அந்த கொஞ்சம் பூ கொடுத்துருப்பாங்க. அது ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ப்ளவுஸை வந்து எனக்கு கிராண்டாகவே சாரீலே கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. நினைக்கல என்ன சாண்டில்களுக்கு இதான்னு. கண்டிப்பாக வந்து அதில் ஒரு 2-3 கலர் மிக்சடில் இருக்கும். பார்டர் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இதெல்லாம். கரெக்டாக இருக்கா இந்த சாரீக்கு அண்ட் வந்து இந்த ப்ளவுஸு, இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸும் அண்ட் வந்து இந்த ஸ்கர்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். நான் அதில் மிக்ஸ் பண்ணி தான் நான் என்னோடய பேங்கிள்ஸுமே நான் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து நல்லா அழகாக இருக்கும். இந்த ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாண்டில் கலர் சாரீ அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸாக அவ்வளோ இதாக போச்சு சாண்டல் கலர் சாரீ அப்படின்னாலேவும். அப்படிலாம் வந்து எனக்கு கிடைச்சதில்ல. நான் அந்தளவுக்கு நான் இது பண்ணல, இது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் ஒன் டைம் எனக்கு வந்து இது பண்ணும்போது தான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த கலரு சாரீ கலர் சாண்டல் அந்த கீழே வந்து அந்த பிங்க் கலர் இது உண்மையிலே ப்ளவுஸ் பிங்க்கு தான் வரும்னு நினச்சேன். அப்புறம் பார்க்குறேன் அந்த க்ரீனு செம்ம ஒரு லுக்கு, செம்ம ஒரு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பார்டர் வந்து எனக்கு வந்து மேலே வந்து சின்ன பார்டர் தான் கொடுப்பாங்க. அந்த முந்தி வந்து எனக்கு க்ரீனாக தான் இருக்கா, அதில் தான் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து அதான் சொல்கிறேன்ல ஒரு 2-3 கலர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. என்னோடய ப்ளவுஸ் ஹேண்டோட அதை பாருங்களேன் காப்பரில் இருக்கும், ஓகேவா. அண்ட் சாரீ பார்டரை பாருங்கள் பிங்க்கில் இருக்கும், ப்ளவுஸ் பாருங்கள் க்ரீனில் இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இதில் உங்களுக்கு எந்த ஒரு என்னடா இவங்க வந்து கான்ட்ராஸ்ட்டாக வேர் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு மேட்சிங்காக தெரியலையே அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நான் அதனால் வந்து பேங்கிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சாண்டலில் போடலை. எப்படி போடலான்ட்டு பார்டரில் நம்ம மேட்ச் பண்ணி போடலாம் சொல்லிவிட்டு பார்டர் பிங்க்காக அண்டு ப்ளவுஸ் க்ரீனாக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பிங்க்கு தான் நல்லா தெரியும் போல். அந்த க்ரீனில் வந்து நல்லா நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு இது பண்ணனால உங்களுக்கு வந்து தெரியாது. ப்ளீட் வைஸ் வந்து இதில் வந்து நல்லா அழகாக விழுகும். அண்ட் இதில் வந்து நல்லா அயர்ன் பண்ணி பின் பண்ணுவாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு, ஆனால் ப்ளீட் நல்லா எனக்கு மேலே நல்லா விழுந்துச்சு. கீழே தான் நமக்கு எடுத்து செய்ய கொஞ்சம் ஆள் வேணும், இது பண்ணணும். பட் அதையும் நம்மளே பண்ணலாம் அப்படின்னா நம்ம அயர்ன் பண்ணி இது பண்ணி பண்ணோன்னா
ப்ளீட் வச்சு இது பண்ணிட்டோம்னா பின் பண்ணி சேஃப்டி பின் வச்சு பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ ஷேரி இந்த மாதிரி சாரீக்கு நீங்கள் வந்து பண்ணும்போது பின் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பின்னாகவே பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சாரீ முனியில் சிக்கிக்காது செய்யாது, நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் சாரீ இது பின் பண்ணுறது வந்து நமக்கு வந்து. அதனால் கொஞ்சம் வந்து பெரிய பின்னே நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டாக நான் வந்து குட்டி குட்டி பின் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ப்ளவுஸில் சிக்கிக்கிட்டு வராது, இல்லைனா அங்கே கீழே இதில் சிக்கிக்கிட்டு வராது. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாரியெல்லாம். அது ரிமூவ் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கும்ல, அந்த அந்த ஊக்கோட நுனியில் போய் மாட்டிக்கிறோம் அந்த நூல், சாரியோட நூல் பின் பண்ணுறதுனால. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முந்தி வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, முந்திக்கு வந்து கொஞ்சம் வந்து சின்னதாகவே எடுத்துக்கலாம். இது எவ்வளோ முரடாக இதாக இருந்தாலும் டிஷ்யூ சாரீ இருந்தாலும் இதை ப்ளீட் வைக்கிறது வந்து செம்ம உண்மையிலேவும். அந்த அந்த பிங்க் சாரீஸ் வந்து நமக்கு வந்து அழகாக கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் முனியில் எடுத்துக்கிட்டு பின் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு சில இது உள்ளே அந்த சாரியோட மடிப்பை வந்து ஒரு சில மடிப்பை விட்டுருவோம், நம்ம அது வந்து வெளியே தூக்கிட்டு தெரியிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் புதுசாக நம்ம இது பண்ணும்போது புது சாரீ டிஷ்யூ சாரீ பட்டு சாரிலாம் பண்ணும்போது முனியில் லைட்டாக நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, எடுக்கிறப்பயே ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிங்களேன், செம்ம ஒரு இதாக இருக்கும். இல்லைனா ஒரு கதவில் அட்டாச் பண்ணிட்டோ, இல்லைனா அந்த இடத்துல கப்பி மாட்டிட்டோ நம்ம பின் பண்ணியிருக்கோம், அதே நம்ம கரெக்டாக இருக்கும். நல்லா ஒன்று போல் எடுத்துலாம், அந்த ஒன்று போல் வருதா, ஆனால் லைட்டாக முன்னாடி தான் அதை வந்து நம்ம உள்ளேருந்து ஒன்று போல் எடுக்கணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து எனக்கு இதில் வந்து பார்த்திங்களா அன்னம் வச்சு கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த பிங்க் அந்த பார்டர் இருக்குது பார்த்திங்களா, மேலெல்லாம் வந்து அந்த கோல்டு ஜரி அந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சாண்டலுக்கு வந்து அந்த கோல்டு ஜரி மாதிரி கொடுத்து அதுலேயுமே வந்து அன்னம் இது பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது மயில் இது மாதிரி நல்ல குட்டியாக அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அந்த சாண்டல் சாரியில் அதில் வந்து நம்ம கோல்டு இதில் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த அன்னம் மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா அழகாக பார்க்குறதுக்கே வந்து அழகாக தெரியும், ஒரு எடுப்பாக தெரியும். அந்த மேலே நான் சாரீ பின் பண்ணும்போது பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒன்று ஓலை தெரியுது, என்ன அந்த அன்னம் இது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து வேறு பண்ணும்போது டிசைன்ஸ் உள்ள சாரீ அந்த பிரிண்ட் டைப்பில் இருக்கிற மாதிரி நமக்கு நல்லா அழகாக இருக்கும். எவ்வளோ எடுப்பாக வந்து இருக்குதுன்னு பாருங்கள் சாரீ. இது மோஸ்ட்லி வந்து எனக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது சாரீ. ஃபஸ்ட்லாம் நான் இந்த மாதிரி எடுக்கணுமா, முரடாக இருக்கும், ப்ளீட் விலகாது அப்படிலாம் நினச்சிருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சாரீலாம் ரொம்ப ஃபேவரட் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் ப்ளவுஸுமே பாருங்கள் நல்லா இருக்குல்ல, ப்ளவுஸாக நல்லா ஒர்க் ப்ளவுஸ் போட்டோமா, நல்லா ஹெவி ப்ளவுஸாக நல்லா அழகாக இதாக தெரியுதுல்ல. மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பேங்கிள்ஸும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்.